பிரெட் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். மைதா மாவு 300 கிராம், ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், 200 கிராம். இப்போ ஒரு அரை டம்ளர் சேர்த்து எடுத்திருக்கேன், 300 கிராம் உள்ளது. 100 கிராம் கோதுமை மாவு சேர்க்கணும். இதுக்கு மேலே அரை டம்ளர் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது கோதுமை மாவு. கோதுமை மாவு 100 கிராம். இது மேலே வச்சு அளந்துப்போம். தனித்தனியாக எடுத்தீங்கன்னா மைதா 300 கிராம், கோதுமை மாவு 100 கிராம். கொஞ்சமாக உப்பு நல்லா கலந்து விடணும். ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை அளந்து எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் சோடா மாவு, ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா கலந்து விடணும். ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி கலந்துட்டு வைக்கலாம். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் மாவில் சேர்த்து நல்லா கலந்து விடணும். உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து அந்த மாவில் சேர்த்து கலக்கிடலாம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணையணும், ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாம. நல்லா பிணைஞ்சு எடுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் தடவி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். காற்று போகாமல் நல்லா இறுக்கமாக மூடி வைக்கணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு வந்து 2 மடங்கு ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். 2 மடங்கு மாவு வந்திருக்கு. நல்லா பிணைஞ்சு விடணும். மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணும். நம்ம எடுத்துருக்க தண்ணி அளவு சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒட்டுச்சுனாலும் மாவு தெளித்து தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ சரியான அளவில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவில் உருட்டி எடுத்துக்கணும். நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இதை வந்து காயாமல் எடுத்து வைக்கணும். ஒரு துணி போட்டு மூடி வச்சிங்கன்னா காயாமல் இருக்கும். கொஞ்சமாக மாவு தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி எடுத்துட்டு 15லேருந்து 20 நிமிஷம் அதை அப்படியே வச்சிடலாம். மேலே வந்து மூடி வச்சிடணும், காயாமல் இருக்கிறதுக்காக. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். தனித்தனியாக வைக்கணும். அவன் இருந்தால் அவனில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நல்லா கல் காயணும். தேய்ச்சதும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உப்பி வராது. 10லேருந்து ஒரு 15 நிமிஷமாவது அப்படியே வச்சிடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அரபிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு மூடி வச்சுருங்கன்னா அப்படியே இருக்கும். அப்போ தான் காயாமல் இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. நம்ம எடுக்கையில் வேணுங்கையில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கும் காயாமல். இது 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஹமூஸ் தகினி எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.